விஜய் அவர்கள் இன்னைக்கு வேலூர்ல அவர் நடத்தின மிக பிரம்மாண்டமான நடத்தின பரப்புரையில அவர் தேர்தல் வாக்குறுதியாக மிக முக்கியமான வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறது. உலக வரலாற்றுல, இந்திய தேர்தல் வரலாற்றுல, தமிழ்நாட்டின் தேர்தல் வரலாற்றுல எந்த ஒரு அரசியல் தலைவரும் இதுவரை கொடுக்காத மிக முக்கியமான மிக வலிமையான ஒரு வாக்குறுதி என்னன்னா, இவருக்கு ஓட்டு போட்டு, இவருக்கு மட்டுமல்ல இவரோட சேர்த்து 234 தற்குறி, இவர் நிறுத்துற தற்குறி வேட்பாளர்களுக்கும் சேர்த்து ஓட்டு போட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கிட்டா, தாவேகாவை தூக்கி தமிழ்நாட்டின் அரியணையில ஏத்தி உட்கார வச்ச பிறகு, இவர் முதல்வரான பிறகு இவர் கிராமம் கிராமமாக மக்களை சந்திப்பாராம். அதுதான் இவர் கொடுத்திருக்கிற மிக மிக முக்கியமான மிக பெரிய மிக வலிமையான வாக்குறுதியா இன்னைக்கு அவர் மேடையில நின்னு, மேடை மேல ஒரு பஸ்ஸ நிக்க வச்சு அதுல நின்னுக்கிட்டு இவர் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு அரசியல் வாக்குறுதி! இது வரைக்கும் யாருமே கொடுக்காத வாக்குறுதி, யாருமே இது வரைக்கும் காதால கேட்காத ஒரு வாக்குறுதி. அவன் தற்குறிங்கிறதும் அவனை சுத்தி இருக்கிற ஆட்கள் தற்குறிங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டு மக்களையும் அவன் தற்குறின்னு நினைச்சிட்டான் பாருங்க. முன்னாடி நிக்கிற அந்த 5000 பேரை மட்டும் நம்பி 5 கோடியே சொச்சம் லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவன் கொடுக்கிற வாக்குறுதி பாத்துக்கோங்க. விளங்கிரும்ல, இவனும் விளங்க மாட்டான், இவன் கட்சியும் விளங்காது.